லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குவார்டர் ஃபைனல் மேட்ச். இந்த மேட்ச் யாராக இருக்கும் பார்த்தீங்கன்னா கோவில்காட்டுப்பட்டி வெர்சஸ் மேலே பச்சைக்குடி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க கோவில்காட்டுப்பட்டி. 4 ஓவர் மேட்ச் 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இவங்க ஆடின மேலே பச்சைக்குடி ஆடின ரவுண்டும் நம்மளால் எடுக்க முடியல. அவங்க ரவுண்ட் ஆடும்போது தான் மழை வந்துச்சு. அவங்க வேறு ஒரு கிரவுண்டு அவையார்பட்டி கிரவுண்டில் வந்து அந்த ரவுண்ட் 2 ஆடிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மணி இருக்காங்க. யுவராஜ் நான் ஸ்ட்ரைக்கர்சன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கருப்பையா வந்திருக்காரு. அரௌண்ட் விக்கெட்லேருந்து வராங்க. பேக் டு பேக் 2 வைடி. முதல் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. பேசியை கொடுக்காம போடவும் டெஃப்ட் டச் கொடுத்தாரு. தேர்ட் மேனில் ஒரு ரன். யுவராஜ் ஆன் ஸ்ட்ரைக். செகண்ட் பால். ஓ வாட் அ ஷாட். தட்ஸ் a mighty blowங்க. ஆமா ஸ்டேட்மெண்ட் அத்தாரிட்டி ஷாட் இதெல்லாம். முதல் பால் பிடிக்கிற மாதிரி ஆடினாரு. பேக் ஃபுட்டில் ரெடியாக வெயிட் பண்ணாலுமே இந்த அளவுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணி வெல்லுன்றது கஷ்டம். வெட் பிச்சிலேருந்து தட் பால் ஸ்டம்ப் லைனில் க்ளோஸ் டு த பாடி டீப் இந்த கிரீஸ். சிங்கிள் எடுக்கிறாங்க. டபுளாக மாற்ற முயற்சி. 4th 1 அதே மாதிரி ஷாட்டு. இன்னும் ஃபைனாக போயிருக்கு. ஒரு ரன் அதிகபட்சம். லாஸ்ட் ஓவர் மணி ஆன் ஸ்ட்ரைக். ஸ்விட்ச் முயற்சி. திரும்பின பக்கமே போட்டாங்க. காலில் பட்டிருக்கு. லெக் பை சிங்கிள். ஒன் மோர் மீ. யுவராஜ் ஆன் ஸ்ட்ரைக். கம்ஃபர்டபுள் ஆடி இருக்காரு. கரெக்டாக ஸ்கொயருக்கு போயிருக்கு. ஷார்ட் ஸ்கொயரில் இருக்குது. ஆளில் டீப்லேருந்து வந்தாங்க. டைமிங் கொடுத்தாங்க. டபுள் எடுத்திருக்காங்க. விக்கி நல்ல ஃபீல்டர் இருந்தும் டபுள். முதல் ஓவர் முடியல விக்கெட் எதுவும் இல்லாமல் 15 ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் போட பாக்கியராஜ் வந்திருக்காங்க. மேலே பச்சைக்குடி. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். யுவராஜ் ஆன் செகண்ட் பால். ஓய்யோ வாடி அட்டாக்காக இருந்துச்சு. லைட்டாக ஐசைட்டை விட்டு வெளில போயிடுச்சு. க்ளோஸாக ஓடி இருக்காங்க. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. மணி அவர்கள் ஆன் ஸ்ட்ரைக். டவுன் த விக்கெட் போனார். ஹிட்டாடா யுவராஜ் இருக்கும் போது நான் ஆங்கர் நீங்கள் ஆடுறேன்னு ஆடிக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும் அவர். யுவராஜ் ஆன் ஸ்ட்ரைக். ஷார்ட் ஓப்பன். அந்த இடம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. 1 பவுன்ஸ் பவுண்டரியாக இருக்க வாய்ப்பான்னு பார்த்தா ஏஸ் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஓப்பன். அந்த இடம் நேராக உள்ளே வந்த பந்துக்கு போன தடவை டாட் விட்ட பந்துக்கு இந்த தடவை ரெடியாக இருந்திருக்காரு. ஸ்டெக் லைனில் செம்மாயிட்டு போயிருக்கு. மேசிவ் மூமெண்ட்டாக இருக்கும். விக்கி பிடிச்சி கொடுத்துருக்காருங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு பண்ணாலும் அப்போ ஓடி இருக்க கஷ்டப்பட்டார். கைக்கு போன கேட்ச் எதையுமே விடாமல் நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு விக்கி. அங்கே யுவராஜ் ஆட்டம்லேருந்து வெளியே குவிக் நாக் ஒன்று ஆடி கொடுத்துருக்காரு. ஸ்டைல் நியூ பேட்ஸ்மேன் சரவணன். ஐ திங்க் 1 more மீனிங் இந்த ஓவரில். ஓய்யோ ஃபாஸ்ட்டாக போட்டாருங்க. நல்ல வேகமாக இருந்துச்சு. வந்து லெக் பை சிங்கிள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 23 ஸ்கோரு. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். மேலே பச்சைக்குடி. சக்தி இந்த ஓவர் போடுறாங்க. சரவணன் ஸ்ட்ரைக். ஐயோ வைடுன்னு நினச்சி நான் வந்துட்டேன். விடாமல் துரத்திட்டார் அவரும். அங்கே மிஸ்ஃபீல்டு. ஓவர் ரன் பண்ணி முன்னாடி வந்துட்டாங்க. பவுண்டரி விடாமல் தடுத்துருக்காங்க. 2 ரன். செகண்ட் பால் ஸ்டம்ப் லைன் பிஃபோர் லென்த்து சுற்றி முடிச்சுட்டார் பேட்ஸ்மேன். தேர்ட் பால் ஃபுல்லர் பால். பாடியை ஒட்டி போட்டார். ஃப்ரண்ட் ஆஃப் பாயிண்டில் 1 ரன். மணி ஆன் ஸ்ட்ரைக். திரும்பின பக்கமே தெளிவாக போட்டார். விக்கெட்டுக்கான அப்பீல் விக்கெட் கீப்பர் வந்து மறுபடியும் ஸ்விட்ச் முயற்சி. பாடியில் இருந்துச்சு. போச்சு அந்த எண்டு கரெக்டாக விட்டுருக்காருன்னு சொல்லலாம். விக்கெட் ஸ்விங்கர் கோன் அப். சரவணன் ஆட்டம் வந்து வெளியே சிட்டேஷனோட ஓடினாங்க. முக்கியமான பந்து இந்த ஓவரோட கடைசி பந்து. வெல் போல்ட் அண்ட் வெல் பிளே. 2 பேருமே கரெக்டாக தன்னோட வேலையை பார்த்துட்டாங்க. சேஃபாக வர வச்சுக்கிட்டாரு. பெரிய ஷாட் விடாமல் இவரும் பந்து போட்டார். நல்ல ஓவர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 27 ஸ்கோர். 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். மேலே பச்சைக்குடி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கிளாஸ் ஓவர் பார்த்துக்கு பாக்கியராஜ் அவருக்கான செகண்ட் ஓவர். மணி ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால் ஐசைட்டை விட்டு பாடி அட்டாக்காக போட்டார். அடிச்சிட்டாங்க. வந்து ரன் அவுட் கொடுத்துருக்காங்க பேசிட்டு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சீனி. செகண்ட் பால் ஓவரில் அவுட் சைடு. செகண்ட் டேக்கில் பிடிச்சிட்டாருங்க விஜய் விக்கெட் கீப்பர். நியூ பேட்ஸ்மேன் இபிஆர் ஸ்ட்ரைக்கில். நல்ல பிளேஸ்மெண்ட். வெல் பிளே நியூ பேட்ஸ்மேன். முதல் பால் ஃபுல் பிளேடாக காட்டினார். 3 more டவுன் த விக்கெட் போனார். ஃப்ரம் த பாட்டம் டு த டாப் அண்ட் ஓவர் த ஃபீல்டர் ஹெட் ஃபென்ஸை தாண்டி போயிருக்குங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து மச் வேல்யூபிள். கிரேட் ஷாட். லாஸ்ட் 2 more. ஸ்விட்ச் ட்ரை ஃபாஸ்ட்டாக போட்டார். அவுட் சைட் ஆஃபில்
முக்கியமான வந்து 1 more remaining. மறுபடியும் டவுன் த விக்கெட், பேக் ஆஃப் லென்த், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், டாட் பால் சொல்லியிருக்காங்க. ஏன்டா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 35 ரன் டார்கெட்டு கோவில் காட்டுப்பட்டிக்கு. ஓப்பனிங் பேரில் ஸ்ட்ரைக்கில் கருப்பையா, நான் செகண்டில் வினோத் இருக்காங்க. மசோர் போட்டு ஸ்டார்ட் பண்ண யுவராஜ் ரைட்டாக மோதகிலேருந்து சேஸில் முதல் வந்து லோட்டாஸ் பால் பிஹைண்ட் த விக்கெட்டில் சிங்கிள். இப்போ டபுளாக மாறுது, த்ரோ வேறு விலகி இருக்கு, பவுலரே தடுத்திருக்காரு வந்து பேக்கப்புக்கு. செகண்ட் பால் யுவராஜ் கருப்பையா யாருக்கரா வந்தார் பேட்டு கடியிலே மிடில் ஸ்டம்ப் லைனில் போட்டாங்க. த்ரோ விலகி இருக்கு. ஓய்யோ நல்ல வேகமான த்ரோ, பேக்கப் வந்தார வந்து இடிச்சிச்சு. 2 ரன், இந்த பாலும் 2 ரன் மாதிரி. தேர்ட் பால் மறுபடியும் ஒரு சிக்கி ஷாட்டுக்கான முயற்சி, டூ க்ளோஸ் டு பாடி. ஸ்டம்ப் லைன்ல காட்டன் போல் பிடிக்க முடியல, பட் விக்கெட் கிடைச்சிருக்கு. விக்கெட் கிடைச்சிருச்சுங்க. போன பால் கருப்பையா ரன் அவுட். ஸ்ட்ரைக்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வினோத், சக்தி நான் செகண்டில் இருக்காங்க. இவர் வெஸ்ட் முதல் பந்து, ஐயோ ஸ்டிக் லைன் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், ஜஸ்ட் பேட்டோட ஆர்க்கை விட்டு ஒரு அடி முன்னாடி போட்டார். யுவராஜ் டு வினோத், ஸ்விட்சின் முயற்சி வாய்ப்பே இல்லாமல் தெளிவா நல்ல பவுலிங் போட்டிருக்காரு, நல்ல லைன் லென்த் போட்டார். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பண்ணிங்கன்னா 4 ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க கோவில் காட்டுப்பட்டி. செகண்ட் ஓவர் போட மோகன், இந்த ஓவரோட முதல் பால் வைடு, பைஸில் 2 ரன் ஓடிட்டு இருந்தாங்க. முதல் பால் ரீ பேட்டு கடியிலே நகர்ந்து போயானார். ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா கவரில் ஆள் கிடையாது, இதையும் 2ஆக மாற்றிருக்காங்க. செகண்ட் பால் வெல் பிளேடு, வைடு ப்ளஸ் 2 வந்துச்சு, ஆல்ரெடி ஒரு 2 ஓடினாங்க. இந்த பாலும் 2ஆக மாற்றிருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ஸ்டெம்ஸை ஃபுல்லாக விட்டுட்டாரு, லோட்டாஸாக வாங்கிட்டாரு. ஃபீல்டர் இருக்க பக்கம் போதான் பார்த்தா கேரி ஆகலை, டைமிங் கிடைக்குது. இந்த பாலும் 2ஆக மாற்றுறாங்களான்னு பார்த்தா அம்பையர்ஸ் கால் விக்கெட். சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் விஜி, 3 more remaining. லோட்டாஸ் பால் பாட்டம் மேன் பிளே இருந்துச்சு, பெரிய ஓப்பன், நல்ல கேப்பு, தடுத்துருக்காருங்க காட்டி அங்கே ஃபீல்டர். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2 more remaining. டவுன் த விக்கெட் போனாரு, மேலே ஏறி இருக்கு. யுவராஜ் லாங் ஆஃப் ஃபீல்டர் ஸ்ட்ரைட்டில் வந்து கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாக்கியராஜ், 1 more remaining. மோகன் ஓவரில் விட்டுட்டாரு, ஸ்டெம்ஸை விட்டுட்டாருங்க. ரேம்பா போயிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கலாம். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 14 ஸ்கோர், 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் கோவில் காட்டுப்பட்டி. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு முதல் ஓவர் போட்ட யுவராஜ் வந்திருக்காங்க. அவர் போட்ட முதல் ஓவர் ரொம்ப வைட்லான ஓவர், 4 ரனில் எக்கனாமிக்கலாக போட்டு போயிருந்தார். செகண்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவாக 10 ரன் போயிருந்தாலுமே அவர் போட்ட 4 ரன். ஸோ மேட்சுக்குள்ளே அவங்கள இருக்க வச்சிருக்கு இது வரைக்கும். 12 பால் 21 ரன் தேவை. வினோத் ஆன் ஸ்ட்ரைக், ஃபர்ஸ்ட் பால், ஓ ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க, ஃபுல்லர் பந்தாக வச்சாங்க, லெக் பை சிங்கிள். செகண்ட் பால் பேச்சு அப் டெலிவரி, கைக்கு போதான்னு பார்த்தா கைக்கு போயிருக்க, குதிச்சு முடிச்சிருக்காருங்க சரவணன். அங்கே ஃபீல்டர் லாங் ஆஃப்ல ஓடுறப்போ ஸ்லோவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, டைமிங்கில் ஜம்ப் பண்ணி இந்த கேட்சை பிடிச்சிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் விக்கி, பிரேக் ஷாட்டுக்கான முயற்சி, பேசே கொடுக்காம பேக் ஆஃப் லென்த்தில் வச்சாரு, சிங்கிளோட வச்சுப்பாங்க. வினோத்தை ஸ்ட்ரைக்கில் வைக்க பார்ப்பாங்க. பேக் டு பேக் 2 வைடு, பையில் சிங்கிள் ஓடினாங்க. விக்கி ஆன் ஸ்ட்ரைக், உள்ள பூந்துருச்சுங்க. இந்த பந்து இந்த மாதிரி ஒரு லெக் கட்டுறதுக்கு தான் முதல்ல ட்ரை பண்ணி வைடு போட்டிருந்தாரு. இந்த தடவை ஃபுல்லர் பந்தாக போட்டு ஸ்டெம்பை ரேட்டில் பண்ணிடுச்சு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் படையப்பா, டவுன் த விக்கெட் போனார், நல்லா ஆடி இருக்காரு, கான்ஃபிடென்ட்டோட ஆடி இருக்காரு. கவர்ஸ்க்கு சேஞ்ச் இன் ஃபீல்டு, ஷார்ட் கவர்ஸ் அண்ட் ஷார்ட் மிட் விக்கெட் வச்சுருக்காங்க. நேரம் யாருக்கார காலுக்கு வந்தாருங்க, போல்டுன்னு சொல்லிக்கிட்டே போட்ட மாதிரி இருந்துச்சு. லெக் பை சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 21 ஸ்கோரு, 5 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் கோவில் காட்டுப்பட்டி. லாஸ்ட் ஆஃப் த மேட்ச் போகிறதுக்கு மணி வந்திருக்காங்க. 6க்கு 14 டிஃபெண்ட் பண்ணணும். முதல் பால் வைடி, முதல் பால் ரீ, ஸ்டம்ப் லைனில் பாடி அட்டாக்காக வச்சாரு. இதே ஃபுல்லர் வந்து போன ஓவர் கொஞ்சம் விலகிச்சு, வைடு போயிடுச்சு. செகண்ட் பால் 5ல் 13 தேவை. ஃபுல்லர் பால் அகெயின், டீப்புக்கு போயிருக்கு, கார்த்திக் கைக்கு போயிருக்கு. ஒருத்தர் மட்டும் ஓடிருக்காருன்னு பார்த்தா பிடிச்சடிக்க வேண்டிய டைம். அந்த எப்படி பார்த்தாலும் விக்கெட்டாக மாறி இருக்கு. இதோட 6வது விக்கெட் விட்டுருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ஸ்விட்ச் ட்ரை, துரத்தி போட்டார், விரட்டி போட்டார், காலையே போட்டார். அதிகபட்ச சிங்கிள் இல்லாட்டி இன்னொரு விக்கெட்டாக இருக்கும். ஆல்ரெடி விக்கெட் போயிருக்கு.
அடிச்சிட்டாங்க. 7வது விக்கெட் பறி போயிருக்கு. ஸோ விக்கெட் பேசிஸ் படி பார்த்தா கோயில்காட்டுப்படி அதிகபட்ச விக்கெட்டை விட்டுருக்காங்க. 3 பால் 11 ரன் கண்டிப்பாக அடிச்சே தீரணும். தப்பிச்சாச்சு. ஆளே இல்லாத பக்கம் விழுந்திருக்கு. ரொம்ப பெரிய சேஸ் எடுக்கணுங்க. பவுண்டரி போக வாய்ப்பே கிடையாது. நின்றோம், எப்படி தடுத்துருவாரு. 2 ரன். லாஸ்ட் ஓவர் 9 ரன் தேவை. வினோத் ஆன் ஸ்ட்ரைக். தூக்கி விட்டாரு. ஹைட்டான ஃபீல்டர் அவரையும் தாண்டி போயிருக்குங்க. மேட்சை மாற்றக்கூடிய ஒரு 6 காமன் கம்போஸ்டா கிளாசிக்கல் ஷாட்டு பாட்டம் முட்டு லாஃப்டட் லைக் அ கிங்னு சொல்லலாம். பியூர் டைமிங்ல அந்த பந்து வெளில போயிருக்கு. முக்கியமான பந்து ஒரு பால்ல 3 ரன் தேவை. கிரேட் டெலிவரி போல்டுங்க. கிளீன் டீம் அப். விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. மேல பச்சைக்குடி லாஸ்ட் பால் வரைக்கும் டஃப் ஃபைட்டா போச்சு.